இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது பிரியாணி கத்திரிக்காய் பார்க்க போகிறோம். பிரியாணி கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக, ரொம்ப பிகினர்ஸ் கூட செஞ்சிடுற அளவுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டோட முஸ்லீம் மீட்டு பிரியாணி கத்திரிக்காய் மாதிரியே டேஸ்ட் நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் இதில் போட்டிருக்க அளவே படி கரெக்டாக செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போது இந்த பிரியாணி கத்திரிக்காய் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. செய்யும்போதே வாசம், வீடெல்லாம் வாசம் வீசுது. வெஜிடபிள் பிரியாணிக்கு செஞ்சுருக்கிறேன். வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பிரியாணி கத்திரிக்காய் செய்ய போகிறோம். பிரியாணி ரெடி ஆகுது. பிரியாணி சைட் டிஷ் வந்து பிரியாணி கத்திரிக்காய் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஒரு வாணலில் ஒரு 3 ஸ்பூன் வேர்க்கடலை, 1.5 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, ஒரு தனியா ஒரு முகோக மாதிரி 1 ஸ்பூன். நீங்கள் தனியா பவுடர் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். என்கிட்ட பவுடர் இல்லை, அதனால் நான் இதிலே சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ இதை நல்லா வெறும் வாணல்லே வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து வறுத்த வேர்க்கடலை தான். தனியாவும் எள்ளும் வறுபடுறதுக்காக இதையும் சேர்த்து இதிலே போட்டுட்டேன். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, எள்ளெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தனியா வந்து ஜஸ்ட்டு லைட்டாக சூடு பண்ணால் போதும். நம்மளுக்கு மிக்சியில் பவுடர் பண்ணுறதுக்கு ட்ரையாக வறுத்து ரோஸ்ட் பண்ணி இதை வந்து எடுத்து ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே வாணல்லே நம்ம கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கிட்டு இந்த கத்திரிக்காயை நான் எந்த மாதிரி பொழந்துருக்கிறேன்னு பாருங்கள். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நம்ம பொழக்கிற மாதிரி இந்த மாதிரி பொழந்து எடுத்துக்கோங்க. சொத்தை இல்லாமல் நல்ல கத்திரிக்காயை பார்த்து எடுத்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கத்திரிக்காயை நம்ம இதில் முதல்ல நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கலர் மாறணும், அது தோல் கலர் மாறினோடனே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கலர் மாறிக்கிட்டே வருது. இது நல்லா வேகணும். ஒரு அரை வேக்காடு இதில் வெந்துடும். வதங்கும் போதே தோல் ரொம்ப சாஃப்டாக. இதை நல்லா நேரம் மாறினோடனே வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் வதக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதே கடாயில் அந்த மீதி இருக்கிற எண்ணெயில் கடுகு, ஜீரகம், மிளகு இது வந்து தாளிப்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். நான் எடுத்துருக்கிற ஒரு 5 கத்திரிக்காய்க்கு பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கும் போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போது இதில் ஒரு சின்னதாக ஒரு தக்காளி அரிஞ்சிருக்கிறேன். ஒரு தக்காளி பழமாக அரிஞ்சு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் கோபுரமாக போட்டிருக்கிறேன். இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தனியா பொடி இருந்ததுன்னா போட்டுக்கலாம். அப்படி தனியா பொடி இல்லைன்னா வெறும் தனியாவை வந்து நம்ம வேர்க்கடலை கூடயே வறுத்து பொடி பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நான் வந்து சாம்பார் மிளகாத்தூள் குழம்பு பொடி கொஞ்சம் சேர்ப்பேன். இது வந்து டேஸ்ட்டுக்காக. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சு வேர்க்கடலையை பொடி பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கொதித்து இது பச்சை வாடெல்லாம் போகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கத்திரிக்காய் நம்ம வதக்கி வச்ச இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். அது கூட நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நம்மளுடைய பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி நல்லா சுண்டிடுச்சு. கத்திரிக்காய் எல்லாம் ஏற்கனவே வதக்கினதுனால நல்லாவும் வெந்துருச்சு. நம்ம ஏன் முதல்ல கத்திரிக்காய் வதக்குறோன்னா
இந்த புளி தண்ணியில் போட்டால் அந்த கத்திரிக்காய் வேகாது, அதனால் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம வந்து வதக்கிட்டு ஜஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சம் நேரம் வேக விடுறோம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான பாய் விட்டு பிரியாணி கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொடியை இதில் சேர்த்துடலாம். இந்த பொடி தான் இதுக்கு பெஸ்ட்டு. இதுதான் இதில் மெயின் கேரக்டர் பிரியாணி கத்திரிக்காயில். இது போட்டோன்னா இந்த டேஸ்ட் அவ்வளோ பக்காவாக இருக்கும். இது நான் ஒரு பாய் வீட்டு ஃப்ரெண்டு, முஸ்லீம் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு இது நான் செய்கிறேன். அன்சர் பேகம்னு அவங்க பேர். அவங்களும் என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அவங்களும் பார்ப்பாங்க. அவங்களுக்காகவும் அவங்கக்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிரியாணி கத்திரிக்காய் ரகசியம். இதே மாதிரி நீங்களும் ஒரு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சால் கூட இதே போல் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள், உங்களோட ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.